وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளால் இன்றைய நாளில் மகரிபுடைய தொழுகையை தொழுது அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பற்றி பேசவும் கேட்கவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருள் செய்தவர்களை அல்லாஹு தாலா இந்த இடத்திலே அமரச் செய்திருக்கிறான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு நன்மை செய்வதற்கான ஏராளமான சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா கொடுக்கிறான். அல்லாஹ் நாடுகிறவர்கள் அந்த நன்மைகளிலே பங்குதாரர்களாக மாறுகிறார்கள். அந்த நன்மைகளை அறிந்து கொள்ளாதவர்கள் அலட்சியமாக வாழ்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை பற்றி சொல்கிற போது உஹ்ருஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், இந்த மனித சமூகத்திலே வெளியாக்கப்பட்டவர்களில் நீங்கள் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஏன் அப்படி என்று கேட்டால், தஅமுருன பில் மஅரூஃப், நல்ல விஷயங்களை மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்கிறீர்கள். வ தன்ஹவுன அனில் முன்கர், பாவமான காரியங்களை நீங்கள் தடுக்கிறீர்கள் என்று மனித சமூகம் சிறந்த சமூகமாக எப்போது மாறும் என்றால், இந்த உலகத்தில் நன்மையை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிற போதும், தீமை நடக்கிற போது அந்த தீமையை தடுத்து கொண்டிருக்கிற போதும் இந்த உலகத்திலே வாழுகின்ற மனித சமூகங்கள் சிறந்த சமூகங்களாக இருக்கும் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறது. எனவே நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் இந்த உலகத்திலே உள்ள ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், படித்தவர்கள், பாமரர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அவரவருக்கு தெரிந்ததை மற்றவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமையும் கடைப்பாடும் நம் எல்லோருக்குமே இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை தெரிவு செய்து அனுப்புகிற போது அவர் ஒரு BA பட்டதாரியோ ஒரு MAயோ
ஒரு PhDயோ எந்த விதமான பட்டத்துக்கோ படிப்புக்கோ சொந்தக்காரர் கிடையாது. அவர் அனுப்பப்பட்ட சமூகமும் பத்தினித்தனமான சமூகமோ, பாவம் இல்லாத சமூகமோ, அநியாயம் இல்லாத சமூகமோ, அல்லாஹுவை மறுத்து வாழாத சமூகமோ, இணை வைக்காத சமூகமோ கிடையாது. அல்லாஹுவை அல்லாஹுடைய தூதரை அல்லாஹு தாலா நபியாக அனுப்புகிற போது அவருக்கு நம்ம சொல்ற பேரு உம்மி நபி, எழுத வாசிக்க தெரியாதவர், எழுத வாசிக்க தெரியாதவர். அவர் அனுப்பப்பட்ட சமூகத்தை சொல்லுகிற போது அவர் அனுப்பப்பட்ட சமூகம் ஐயாமுல் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்து மக்கள். எப்படிப்பட்ட மக்கள்? ஷிர்க்குக்கு பேர் போனவர்கள், பாவத்துக்கு பேர் போனவர்கள், அநியாயத்துக்கு பேர் போனவர்கள். அப்படி இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த ஒரு சமூகத்துக்கும் படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதராகவும் அல்லாஹு தாலா தெரிவு செய்து இந்த உலகத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை அனுப்புகிறான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு வந்து அந்த சமூகத்தை பாவத்திலே இருந்து பாதுகாப்பதற்காக இரவு பகலாக அவர்கள் பாடுபட்டார்கள். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, இந்த சுனாமி அடிச்சிச்சு. இந்த சுனாமி அடிச்ச காலங்கள்ல சில கடலோரங்கள்ல உள்ள சில தர்காக்கள் அப்படியே பாதுகாப்பாக இருந்துச்சு. அந்த தர்கா கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் பாதுகாப்பாக இருந்துச்சு. அப்ப என்ன செஞ்சாங்கடா எங்கட ஆக்கள், அத போட்டோ எடுத்து, கண்ணீங்களா இவ்வளவு பெரிய சுனாமி வந்தும் அவுலியாவை ஒன்றும் செய்யல, இவ்வளவு பெரிய ஆபத்து வந்தும் இந்த பள்ளிவாசலுக்கு ஒன்று நடக்கல அப்படின்னு அத ஒரு பெருமையா போட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கிற போது நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு தான் ஆமுல் ஃபீல் அப்படின்னு சொல்வோம். யானைகள் எல்லாம் அப்படியே திரட்டிக்கிட்டு காபாவை அழிப்பதற்காக வந்தாங்க, காபாவை அழிப்பதற்காக வருகிறாங்க. அப்ப அந்த காலத்துல எந்த நபியும் இல்லை, நபிமார்கள் யாருமே இல்லை. அப்ப ரசூலாகவும் இல்லை. அவர் அப்பதான் பிறக்கிறாரு, ரசூல்லா அப்பதான் பிறக்கிறாரு. யாருமே இல்லாத நேரம் அவர் அப்பதான் பிறக்கிற போது காபாவை அழிப்பதற்காக வேண்டி யானை படைகள் எல்லாம் திரட்டி கொண்டு வர போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பெரிய பலமுள்ள யானைகளை ஒரு சின்ன பறவைகளை கொண்டு என்ன செய்தான்? அல்லாஹ் தஆலா அடித்தொழித்த வரலாறை அல் குர்ஆனிலே சொல்கிறது. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்ற சூராவின் ஊடாக அந்த வரலாற்று செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்றான். இது ஒரு கட்டம். இப்ப ரசூலுல்லாஹ் 40 வயதுல நபியாக மாறுகிறார். 40 வயதுல நபித்துவ பட்டம் கிடைக்கிறது. இப்ப ரசூலுல்லாஹ் எந்த காபாவை அல்லாஹ் தஆலா எந்த நபியுமே இல்லாத போது யானை படைகள் அழிக்க வந்த போது பறவைகளை கொண்டு பாதுகாத்தானோ, அதே காபாவுல பல்லாயிரக்கணக்கான சிலைகள் இருக்கிற போது அந்த காபாவுல ரசூலுல்லாஹ் அல்லாஹுவை வணங்கி கொண்டிருக்கிற போது அதே ஊர் மக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கழுத்துல நாத்த குடல்களை எல்லாம் வீசுகிற போது, ஊரை விட்டு அடிச்சு திரட்டுற போது காபாவுக்குள்ள பல்லாயிரக்கணக்கான சிலைகள் இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹ் காபா விட்டு தான் போறாரு. காபாவுக்குள்ள பல்லாயிரக்கணக்கான சிலைகள் இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹ் காபா விட்டு மதீனாவுக்கு என்ன செய்யறாரு? ஹிஜ்ரத் போறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் இருக்கிற போதே காபாவுக்குள்ள இருந்த சிலைகளை அல்லாஹ் பாதுகாத்தான் அடையாளம். அப்ப அல்லாஹ் பாதுகாத்தான், பாவத்தை பாதுகாத்தான் அடையாளம் இல்லையே. அப்படி புரிஞ்சிக்க மாட்டோமே. நம்முடைய சமூகம் பாவத்துக்கு சில வரையறை வச்சிருக்கு. இப்ப இன்றைக்கு சமூகத்துக்கு எவ்வளவுதான் இந்த ஷிர்க்குகளை பத்தி சொன்னாலும், ஆனா இன்றைக்கு அதுல ஒரு சாரார் சும்மா சர்வ சாதாரணமாகவே இருக்கிறாங்க, அதை கண்டுகொள்வதே கிடையாது. அதுக்கு ஆலிம்களும் இன்றைக்கு கூஜா தூக்குறாங்க.
அதுக்கு விவாதம் செய்யறாங்க, அதுக்கு அறைகூவல் விடுக்கிறாங்க. இன்றைக்கு மீடியாக்களை பயன்படுத்தி மக்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற பெரிய பாவத்தை செய்யறாங்க. இன்றைக்கு தர்கா வழிபாடு, இன்றைக்கு கபறுகளுடைய கொண்டாட்டம் அல்லது கபறுகளுக்கு பூஜைகள் செய்வது போன்று இன்றைக்கு கபறுகளை கட்டி வணங்குவது என்பது, அன்றைக்கு ஒரு கிளிப் ஒன்று பார்க்கிறேன், யாரோ தெரியாது, ஒரு தர்காவை சேர்ந்தவர், நீங்க வியோஜிட்ட போய் பிள்ளை கேட்கிறீங்க, வியோஜிட்ட போய் பிள்ளை தாண்டு கேட்கிறீங்க, அவுளியா கிட்ட வந்து கேட்கலாதான்னு கேட்கிறார். எங்க போயிட்டு இந்த சமூகம்? இந்த இஸ்லாத்துல அல்லாஹ் தஆலா தொழுகையை வச்சிருக்கிறான் பாருங்க. 5 நேரமும் தொழுகிறோம். அந்த தொழுகையில நாங்க நெத்திய கொண்டு போய் தரையில வச்சு சுபான ரப்பியல் அலா அல்லது வேற வேற ஔராதுக்களை ஓதுறோம். அந்த சுஜூது யாருக்கு செய்கிறோம் என்றால் அல்லாஹ்வுக்கு செய்கிறோம். இதுதான் இஸ்லாத்துடைய கோட்பாடு. நம்ம யாருக்கும் இந்த உலகத்துல சுஜூது செய்ய முடியாது. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். ஒரு ஜனாசா விழுந்துட்டு வைங்க, ஒரு ஜனாசா விழுந்துட்டு வைங்க, அதுக்கு நாங்க முதலாவது குளிப்பாட்டுவோம், இரண்டாவது கபன் செய்வோம், மூணாவது அந்த ஜனாசாவை தூக்கிட்டு வந்து அந்த ஜனாசாவை முன்னுக்கு வச்சு, எல்லாருக்கும் முன்னுக்கு வச்சு, இமாம் கூட ஜனாசாவுக்கு பின்னுக்கு இருந்து, மௌமுங்கள் எல்லாம் அதுக்கு பின்னுக்கு இருந்து அந்த ஜனாசாவுக்காக சலாத்துல் ஜனாசா, ஜனாசா தொழுகை அப்படின்னு ஒரு தொழுகை நடத்துவோம். அது தொழுகன்னு தான் பேரு. ஆனா அந்த ஜனாசாவை வச்சுட்டு தொழுகை நடத்துகிற போது அதுல ருக்கு இல்லை, அதுல சுஜூத் இல்லை. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். அடே, ஜனாசா ஒரு மனுஷனுக்காக இந்த உலகத்துல நாங்க தொழுகிற தொழுகையில, ஜனாசா தொழுகையிலேயே அதுல சுஜூது கிடையாது, அதுல ருக்கு கிடையாது. ஜனாசாவை முன்னுக்கு வச்சுட்டு சுஜூது செய்ய வேணாம், ருக்கு செய்யாத, 4 தக்பீர சொல்லு, சூரத்துல் ஃபாத்தியாவை ஓது, அந்த ஜனாசாவுக்காக வேண்டி நீ பிரார்த்தனை செய்யி, ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்லு, அவ்வளவுதான். ஜனாசா மையத்து மௌத்தாயிட்டு, மௌத்தாயின ஜனாசாவை கொண்டு வந்து பள்ளியில தொழுகை நடத்துகிற போது அந்த தொழுகையில சுஜூது ருக்கு கிடையாது என்று சொல்லுகிற மார்க்கம். சுபஹானல்லாஹ், இன்றைக்கு சில பள்ளிவாசல்ல கபறுகளை கட்டி அதுக்கு இன்றைக்கு பூமாலைகள் போட்டு பச்சைகளை குத்தி பன்னீர்களை தொளித்து எண்ணெய்களை வச்சு அதுக்கு வணக்கங்கள் செலுத்தி அதுல சுஜூது செய்து அதுல அப்படியே நெத்திய போட்டு அடிச்சு அவுளியா கிட்ட பிரார்த்தனை செஞ்சு அல்லாஹ்வுடைய இடைத்தரகராக வைத்துக் கொண்டு வணங்குகிற ஒரு பெரிய பாவம் நடக்கிற ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சமூகத்திட்ட இது ஒரு அலட்சியமான ஒரு பாவமாக மாறி போயிடுச்சு. பெரிய பாவம்ங்க, பெரிய பாவம். ஒரு மனுஷன் வாழ்க்கையை அழிச்சிடும், மறுமையை அழிச்சிடும், சுவர்க்கத்தை ஹராமாக்கிடும், அவன் செய்த அத்துணை இபாதத்தையும் இல்லாமலாக்கிடும். அவ்வளவு பெரிய பாவத்துக்கு ஆலிம்கள் என்று சொல்லுகிறவங்க அல்லது பெரிய பெரிய படிச்சவங்க என்று சொல்றவங்க, லோயர்மார் என்று சொல்றவங்க, பார்லமெண்ட் உறுப்பினர் என்று சொல்றவங்க இன்னைக்கு கபரடியில போறானே, அந்த கபரடிக்கு நேர்ச்சை செய்யறானே, ஐன போய் கையேந்தி பிரார்த்தனை செய்கிறானே, அதுக்கு போயிட்டு பொன்னாடை பூத்துறானே, அதுக்கு போயிட்டு மாலை போடுறானே, அதுக்கு போயிட்டு எண்ணெய் ஊத்துறானே, அதுக்கு போயிட்டு ஊதுபத்தி பத்த வைக்கிறானே. சுபஹானல்லாஹ், உண்ட வாப்பா மௌத்தாயினா, உண்ட உம்மா மௌத்தாயினா, நீங்க மௌத்தாயினா, உங்களை கொண்டு வச்சு தொழுகிற தொழுகையில கூட சுஜூது கிடையாது, ருக்கு கிடையாது. யாரோ மௌத்தாயின அவுலியாவை கொண்டு வந்து பள்ளியில அவுலியா என்ற பேரால கபறுகளை கட்டி இன்றைக்கு அதற்கு இன்றைக்கு வேற வேற விளக்கங்கள் சொல்லி இன்றைக்கு மக்களை எல்லாம் பாவத்தில் அழைக்குகிற மிக பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுபஹானல்லாஹ், இன்றைக்கு இந்த பாவம் ஒரு பக்கம்,
அந்த பாவத்தை பார்க்க போற சமூகம் மறுபக்கம். இப்ப கல்முனையில கொடியேற்றம், அங்க நிறைய பேர் சிறுக்கு செய்யறல்ல, எல்லா ஊர்ல இருந்தும் போறாங்க. என்னத்துக்கு போறாங்கன்னு கேட்டா சிறுக்கு செய்யறதுக்கு போகலங்க, கொடியேற்றத்தை பார்க்க போறோம். அங்க ஏதாவது முறுக்கு பூந்தி, ஏதாவது டாய்ஸ், ஏதாவது விளையாட்டு பொருட்கள், ஒரு ஜாலியா, ஒரு சும்மா ஒரு டைம் பாஸுக்கு அதுக்கு போறோம். பிள்ளைகளை கூட்டிட்டு போறோம், ட்ரிப் போற போது அதை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். மார்க்கத்தில் இபாதத்து என்று இல்லாத ஒன்றை செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது, அது பாவம். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். ஷிர்க் என்பது ஆகப்பெரிய அநியாயம். அல்லாஹ் தஆலா யாரு ஷிர்க் வைக்கிறானோ அவனுடைய இபாதத்தை எல்லாம் அழித்திடுவான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில இந்த சமூகத்துக்கு சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் தஆலா சபிப்பானாக. இத்தகது குபூர அம்பியாயிஹிம் மசாஜிதன். அவர்கள் யார் என்றால் இந்த நசாராக்களும் இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் யார் என்றால் அந்தந்த நபிமார்களுடைய கபருஸ்தானங்களை வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டவர்கள். இந்த ஹதீஸை யோசிங்க. அல்லாஹ் யூதர்களை சபிப்பானாக, நசாராக்களை சபிப்பானாக. ஏனென்றால் இந்த யூதர்களும் இந்த நசாராக்களும் யார் தெரியுமா? அவங்கட நபிமார்கள் மௌத்தாகின உடனே அவங்கட மக்பராக்களை வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டாங்க. நபிமார்களுடைய கபிரிஸ்தானங்களையே வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக்கொண்ட யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் தஆலா சபிப்பானாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் சாபமிடுறாரு. இது வாப்பா தெரியா, உம்மா தெரியா, ஊரு தெரியா, தேசம் தெரியா, யாரோ ஒரு அவுலியா அதை போயிட்டு அல்லாஹ்வை வணங்குற பள்ளிவாசலுக்குள்ள கபரு கட்டி வச்சிருக்குது. நபிமார்களுடைய கபரையே வணக்கஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டவர்களை அல்லாஹ் சபிப்பானாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் சாபமிடுறாரு. இன்றைக்கு எங்கட சமூகம் யாருண்டு அட்ரஸ் இல்லாத, பேர் இல்லாத, வாப்பா இல்லாத, ஊர் இல்லாத, யாருண்டும் தெரியாத மக்பராக்களை இன்றைக்கு வணக்கஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டு வாழ்றாங்களே. இன்றைக்கு நம்மட தாய்மாரு இன்னைக்கு நம்மட நோயாளிகளை கூட்டுட்டு போய் அங்க நூல் கட்டுறதும் தாயத்து கட்டுறதும், இன்றைக்கு அது எழுதுறதும் இது எழுதுறதும், அதை குடிக்கிறதும் இதை குடிக்கிறதும் பூட்டு போடுறதும் இன்றைக்கு நடக்கிற புதுனங்கள். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாவம். நான் இந்தியாவுக்கு போயிருந்தேன். ஏர்வாடி தர்கா அப்படின்னு ஒரு பிரபலியமான ஒரு தர்கா இருக்குது. அப்ப அங்க ஒரு தர்காவுல அப்படியே உள்ளுக்கு கபரை கட்டி அப்படியே அந்த கபருக்கு ஒரு கம்பியால ஒரு 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 கதவை ஒன்று போட்டிருக்குது. அந்த கதவுல பார்த்தேன் அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் பூட்டு போட்டிருக்குது. அவனை கேட்டேன், என்ன இது பூட்டு போட்டிருக்குது அப்படின்னு கேட்டேன். அப்ப நின்றவர் சொன்னார், என்ன தெரியுமா இது? வாய் பேச இயலாம ஊமைகளாக பிறந்தவங்க அவங்கட நேர்த்தி கடன் தான் இந்த பூட்டு லொக்கா இருக்கிற மாதிரி. எப்படி லொக்க திறந்துட்ட உடனே திறப்படுமோ அதே போல வாய் பேச இயலாத ஆக்கள் நேர்த்தி கடன் செய்யறான். அந்த பூட்டை கொண்டு போய் கபூர்ல கொள்ளி இருக்கிறான், வாயில உள்ள லொக்கலறது. இந்த சமூகத்தை எங்க போய் கொண்டு கொடுக்கு? இது யாரும் சொன்னதல்ல, என்ன கண்ணால நான் பார்த்தது. இன்றைக்கு எங்கட சமூகத்தில் உள்ள பெண்கள் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு அதை பார்க்க போறாங்க. கொஞ்சம் பேர் அதுல நம்பி அதுக்கு நாரிசா கொடுக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் நூல் கட்டுறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் தாயத்து கட்டுறாங்க. போகலாமா? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில சூரத்துன் நிசா, புதுனம் பார்க்க போகிற உறவுகள், நாங்க சிறுக்கு செய்யவில்லை என்பதை சொல்லிக்கொண்டு அந்த இடத்துக்கு புதனம் பார்ப்பதற்காக போகிற பெண்கள், இளம் வாலிபர்கள், யுவதிகள், அல்லாஹ் சொல்லுகிற வசனம் சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தின் 140வது வசனம். وَقَدْ نَزَّلَ عَلَيْكُمْ فِي الْكِتَابِ أَنْ إِذَا سَمِعْتُمْ آيَاتِ اللَّهِ يُكْفَرُ بِهَا وَيُسْتَهْزَأُ بِهَا فَلَا تَقْعُدُوا مَعَهُمْ. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா?
அல்லாஹு தஆலா இந்த வேதத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய வசனங்கள் பரிகாசம் செய்யப்படுவதை, அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுவதை, பரிகாசம் செய்யப்படுவதை அல்லது மறுக்கப்படுவதை நீங்கள் கேட்டால் ஃபலா தக்உது மஅஹும், அந்த இடத்துல நீங்க உட்கார வேண்டாம். எப்படி போவீங்கம்மா? முஸ்பாத்திக்காக, சும்மா ஜொலிக்காக, பாவம் செய்யாம பார்க்கிறதுக்காக போகிற இளைஞர்களையும் யுவதிகளையும் அழைத்து கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய வசனங்கள் பரிகாசிக்கப்படுகிற இடம், அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படுகிற இடம், பெரிய பாவம் அலட்சியமாக கருதப்படுகிற இடம். இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் யுவதிகளும் கூட்டம் கூட்டமாக அங்க போய் புதனம் பார்க்க போறீங்களே, அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு பயம் இல்லையா? ஃபலா தக்உது மஅஹும், அவர்களோடு சேர்ந்து நீங்கள் உட்கார வேண்டாம். ஹத்தா யகூது ஃபீ ஹதீதின் கைரி, அவங்க வேற பேச்சுக்களை, இந்த இணை வைக்கிற அல்லது பரிகாசம் செய்கிற அல்லது மறுக்கிற இப்படியான பேச்சுக்கள் அல்லாம வேற பேச்சுக்கள் பேசுகிற வரைக்கும் அந்த இடத்திலே நீங்கள் போய் உட்கார வேண்டாம். அதையும் மீறி அங்கு போய் நீங்கள் உட்கார்ந்தால் இன்னக்கும் இதம் மிஸ்லஹும், அவர்களை போன்றவர்கள் தான் நீங்கள். அதையும் தாண்டி அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்தால் இன்னக்கும் இதம் மிஸ்லஹும், அவர்களை போன்றவர்கள் தான் நீங்கள். இன்னல்லாஹ ஜாமிஉல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமீஆ, நிச்சயமாக காஃபிர்களையும் முனாஃபிக்குகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலே ஒன்றாக ஒன்று சேர்ப்பான் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தின் 140வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அழகான முறையில் எச்சரிக்கை செய்வதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை ஏன் சொல்லணும் என்றால், இந்த சீசன் வார போது ஆடுற ஆட்டமும் போடுற கூத்தும் கட்டுகிற லைட்டுகளும் ஆக்குற சோறுகளும் சுபஹானல்லாஹ் கொஞ்ச நெஞ்சம் அல்ல, அவ்வளவு பாவம் இன்றைக்கு பாவமாக பார்க்கப்படாமல் சர்வசாதாரணமாக அலட்சியமாக ஆண்களும் பெண்களும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய அழிவை லானத்தை கொண்டு வருகிற மிகப்பெரிய பாவத்தை மனசுல கொஞ்சம் கூட சஞ்சலம் இல்லாம கவலை இல்லாம இன்றைக்கு சமூகத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் பாவத்தை பாவமாக பார்க்காத ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே பேசினா தலைப்பு இதுவாக போயிடும் என்பதற்காக இது இந்த தலைப்பில் ஒரு சின்ன விஷயம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல 4953வது செய்தி, இன்ன மின் அஷ்ராத்தி ஸஆ ஐ யுர்ஃபஅல் இல்ம், மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் ஒன்று இந்த அறிவு அப்படியே உயர்த்தப்பட்டுவிடும், அறிவுகள் அப்படியே உயர்த்தப்பட்டுவிடும். வயஸ்புத்தல் ஜஹில், மடமைத்தனம் அப்படியே என்ன செய்யும்? நிலைப்படுத்தப்படும். அறிவு உயர்த்தப்பட்டு மடமை தரிப்படுத்தப்பட்டால் அந்த சமூகம் எப்படி இருக்கு? நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு அல்லாஹ் அல்லாத வணக்கஸ்தலங்கள், அல்லாஹ் அல்லாத கபறுகள், அல்லாஹ் அல்லாத பாவங்கள் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நடக்குது. அதுல முற்று முழுதாக அறிவு உள்ளவனும் மடையனாக மாறி போகிற அளவுக்கு இன்றைய பாவங்கள் சர்வசாதாரணமாக நடக்கிறது. இந்த சாராயம் மது பாவனை சர்வசாதாரணமாயிடும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில சிறந்த சமூகமாக உயர்ந்த சமூகமாக அல்லாஹ் மனுஷனைத்தான் உயர்த்தி சொல்லுவான். அல் குர்ஆன் அல்லாஹ் அப்படியே உயர்த்தி சொல்வான், கண்ணியப்படுத்தி சொல்வான். எதை விடவும் கால்நடைகள், தாவரங்கள், இந்த வானம் பூமி அதுல உள்ள படைப்பினங்கள் எல்லாவற்றையும் விடவும் அல்லாஹு தஆலா சிறப்பித்து சொல்றது மனித சமூகத்தை தான். அல்லாஹ் சொல்லி 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 மனுஷன் இந்த அறிவையும் இந்த காதையும் இந்த கல்வையும் சிந்திக்க தவறுற போது அல்லாஹ் அந்த மனுஷனை எப்படி கேவலப்படுத்துறான்னு பாருங்க. லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கிறது, அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அவர்களுக்கு காதுகள் இருக்கிறது, நல்லதை கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு கண்கள் இருக்கிறது, நல்லதை பார்க்க மாட்டார்கள்.
உலாயிக்க கல்லன்னாம், அவர்கள் கால்நடை போன்றவர்கள். சிறந்த சமூகம், உயர்ந்த சமூகம் மனித சமூகம். எப்ப அவன் சிந்திக்க தவறுகிறானோ, நல்லதை கேட்க தவறுகிறானோ, நல்லதை பார்க்க தவறுகிறானோ, கல்லன்னாம் கால்நடைகளை போன்றவர்கள். பல்கும் அபல்லு, அந்த கால்நடைகளை விடவும் மிகவும் கேவலமானவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா உயர்த்திய மனிதனை அவன் சிந்திக்க தவறுகிற போது, அவன் நல்லதை பார்க்க தவறுகிற போது, நல்லதை கேட்க தவறுகிற போது அல்லாஹு தஆலா அவனை கால்நடையை விடவும் கேவலமானவன் என்ற இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துல இன்றைக்கு எங்கட சமூகத்துல சர்வ சாதாரணமாக பீடி, சிகரெட், மாவா, இந்த உதட்டு கீழே, இந்த மூக்குக்குள்ள எத்தனையோ போதை வஸ்துக்கள் 5 நேரம் தொழுகிறவர்கள் கூட அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்துல வராமல் இன்னும் அந்த பாவத்தை அலட்சியமாக செய்றாங்க. பள்ளிக்கு வார வரைக்கும் சிகரெட் அடிச்சிட்டு வந்து ஹவுதடிய வந்து சிகரெட்டை நூத்து போட்டு பள்ளிக்குள்ள வரவர் இருக்கிறார். அவ்வளவுக்கு சர்வசாதாரணமாக இன்றைக்கு அது தெரியும். அந்த சிகரெட் பொட்டில போட்டிருக்கிறான், அந்த பாக்ஸ்ல போட்டிருக்கிறான், கலர் பிரிண்ட் எடுத்து போட்டிருக்கிறான். நீ குடிக்காதடா, குடிச்சா துளைஞ்சிடுவாய், வாய் அழிஞ்சிடும், நாக்கு பிஞ்சிடும், நீ நாசமாயிடுவா, உன் குடும்பம் நாசமாயிடும். எல்லாத்தையும் இஸ்லாம் சொன்னது ஒரு பக்கம், அதை உற்பத்தி செய்யறவன், அதை குடிக்க கொடுக்கிறவன், அதை விற்கிறவன், அவன் என்ன செய்யறான்டா, அந்த உனக்கு வாசிக்க தெரியாதா, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா, தமிழ் தெரியாதா, சிங்களம் தெரியாதா, ஹிந்தி தெரியாதா, ஆனா ஆவன்னா தெரியாத ஒன்றுமே தெரியாதா, படம் பார்க்க தெரியும் தானே, கண்ணு விளங்குதானே, அந்த கண்ணால பாரு, கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சிருக்கிறேன் பாரு, இத குடிச்சா இப்படி நாசமாகுவா, அழிஞ்சிடுவா, நீ நாசமாகும், உன்ன உடம்பு நாசமாகும். இதை விட திட்ட தெளிவாக எப்படி ஒரு மனுஷனுக்கு பாடம் நடத்துற சொல்லுங்க? இஸ்லாம் வேணாண்டு சொல்லுது, ஹராம்னு சொல்லுது, கூடாண்டு சொல்லுது, உங்களை நீங்க அழித்துக் கொள்ள வேணாண்டு சொல்லுது. அதையும் மீறி செய்கிற மனுஷன் படம் போட்டு காட்டியிருக்கிறான், அதையும் தாண்டி செய்கிறான். இத்தனைக்கு 5 நேரம் தொழுகிறாரு, அல்லாஹ்வை வணங்குறாரு, சுப்ஹானல்லாஹ். இந்த பாவம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக சமூகத்தில் தலைவிரித்து ஆடுது. இன்னைக்கு இளைஞர்கள், ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள், லேடிஸ், ஜென்ட்ஸ் எல்லாரும் சர்வ சாதாரணமாக நல்ல நல்ல குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் கூட இந்த போதை வஸ்துக்கு அடிமையானவர்களா. நல்ல மாப்பிள்ளை தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நல்ல பொண்ணை தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு ஊர்ல மாப்பிள்ளை தேட முடியல, நல்லா இருக்கிறான், கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகுதான் கேஸ் அவுட் ஆகுது, ஐஸ் அடிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் ஒன்று இந்த பாவங்கள் பறந்து சமூகத்திட்ட காணப்படும். வயதுஹரு ஸினா, விபச்சாரம் வெளியாகிவிடும். ஒரு காலத்துல ஊருல பதுங்கி ஒதுங்கி எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இந்த பாவம் நடக்கும். யாராவது கண்டா பள்ளியில கொண்டு வச்சு அவமானப்படுத்தி ஊர்ல ஒதுக்கி அந்த குடும்பத்தை பிரிச்சு அல்லது கல்யாணம் முடிச்சு வைக்கிற அளவுக்குத்தான் இந்த ஜினா இருந்துச்சு. இன்றைக்கு யாரும் யாருக்கும் விதிவிலக்கு இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இந்த பாவம் பாவம் என்று கூட பார்க்கப்படாத அளவுக்கு இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இந்த பாவம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கெல்லாம் ஒரு தைரியம் இருக்கு. என்ன தைரியம் என்றால், நம்ம பாவம் செய்யறதால அழிஞ்சிட மாட்டோம் அப்படின்னு. ஆனா இந்த உலகத்துல அல்லாஹு தாலா பாவம் செய்த சமூகத்தை அழிச்சான். அல்லாஹு தாலா இந்த உலகத்துல பாவம் செய்த சமூகத்தை அல்லாஹு தாலா அழித்தான். அல்லாஹ் கேட்கிற வசனத்தை பாருங்களேன். அல்லாஹ் எப்படி அஃப அமின அஹ்லுல் குரா அய்யஅதியஹும் பஅசுனா பயாத்தன் வஹும் நாயிமூன். அவங்க
நிம்மதியாக இருக்கிறார்களா? தூங்கிக் கொண்டிருக்கிற போதும் அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களுக்கு வராது என்று அவர்கள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்களா? அவ அமின அஹ்லுல் குரா அய்யஅத்தியஹும் பஅசுனா துஹன் வஹும் யல்அபூன். அவர்கள் பகல் நேரங்களில் விளையாடிக் கொண்டிருக்கிற போது அல்லாஹ்வுடைய அழிவு அந்த கிராமத்துக்கு வராது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில 4686வது செய்தி, இன்னல்லாஹ லயும்லி லிஸ்ஸாலிம் ஹத்தா இதா அஹதஹு லம் யுஃப்லிதுஹு. அல்லாஹ் தஆலா இந்த பாவம் செஞ்சு 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 இருக்கிற மனுஷனை அல்லாஹ் அப்படியே ஒத்தடியா பிடிக்கிறல்ல. ஒவ்வொரு டைமுக்கும் அல்லாஹ் தஆலா பிடிக்க மாட்டான். அல்லாஹ் அவனுக்கு அவகாசம் கொடுத்து 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 கொடுத்தே இருப்பான். அல்லாஹ் அவனை பிடிப்பான். அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து அவனால் தப்ப முடியாது என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒவ்வொன்றையும் சின்ன சின்ன விஷயங்களோடு தொட்டு போக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இன்றைக்கு வட்டி, இன்னைக்கு சமூகத்துல வட்டி யார வாழ்க்கையில இந்த வட்டி தட்டை இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு எல்லார வீட்டையும் இன்றைக்கு வட்டி தட்டின நிலைமையில தான் இருக்குது. ஒரு காலத்துல எங்கேயாவது ஒரு தமிழ் ஏரியா அல்லது சிங்கள ஏரியாக்கள்ல தான் இந்த அடகு வைக்கிற கடைகள் இருக்கும், அல்லது பேங்குகள் கூட முஸ்லிம் ஏரியாவில் இருக்காது, எங்கேயாவது தள்ளித்தான் இருக்கும். இன்றைக்கு முஸ்லிம் ஏரியாவில் முஸ்லிம்களுக்குரிய கடையில அடகு வைக்கின்ற, அதாவது இஸ்லாமிய அடக சொல்லலனா வட்டியோடு சம்பந்தப்பட்ட அடகு. இன்னைக்கு வேலை செய்கிற ஆட்கள், எங்கட இளைஞர்கள் நிறைய பேர் பேங்க்ல வேலை செய்யறாங்க. நல்லா தெரியும் வட்டின்னு தெரியும், பாவம் என்று தெரியும், அல்லாஹ் ஒரு சமூகத்தை அழிச்சான் என்று தெரியும். ஒரு டையும் ஒரு கோட்டும் போடுறதுக்காக ஒரு மேனேஜர் பதவி அல்லது ஏதாவது ஒரு 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 பதவி கிடைச்சிச்சு, சம்பளம் 4 ரூபாய் கிடைக்குது என்பதற்காக இன்னைக்கு வட்டியை தொழிலாக செய்கிற இஸ்லாமிய இளைஞர்கள் நம்ம சமூகத்தில் ஏராளம் தாராளம். இன்னைக்கு மாப்பிள்ளை பார்க்கக்குள்ள அப்படிப்பட்ட ஃபொஷான ஆக்களை தானே பார்த்து எடுக்கிறாங்க நிறைய பேர். மகளுக்கு ஹலாலா வளர்த்து கஷ்டப்பட்டு கடலுக்கு போய் வயல் வேலை செஞ்சு உப்பள்ளத்துல நின்று அவ்வளவு சிரமப்பட்டு ஒரு ஹராம் சொட்டு கலந்துடாம அந்த பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்த வாப்பா ஒரு பாங்குக்கு பதில் சொல்றா, 2 பாங்குக்கு பதில் சொல்றேன் கேட்டா ஒன்றுக்கு தான் சொல்லுவோம். ஆனா ஒன்றுக்கு சொல்லி துவாவதிட்டோம்னா என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அப்படின்னா ஒரு பள்ளியில் இன்னொரு டைமுக்கு இன்னொரு பள்ளியில் இன்னொரு டைம் அது மட்டும் தான் வேலையா இருக்கு விளைச்சானே. அதனால ஒரு பாங்கு தான் நமக்கு எது கிட்ட இருந்து நமக்கு எது கேட்குதோ அதுக்கு பதில் சொல்லிட்டோம், நான் செஞ்சிடும், அது முடிஞ்சிடும். ஒரு 10-15 நிமிஷத்துல இன்ஷா முடிச்சுட்டு இஷாவத்துல் இன்ஷா. நஹ்மது வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத், அலட்சியமாக கருதப்படுகின்ற ஆபத்தான பாவங்கள் இன்றைக்கு எல்லார வீட்டிலையும் இந்த வட்டி என்பது சர்வசாதாரணமாக முஸ்லிம் கிராமங்கள் உட்பட ஒவ்வொரு வீடுகளையும் தட்டுகின்ற அளவுக்கு பெரிய பாவம். ஆனா யாருக்கும் கணக்கு இல்லை. போன்ல வட்டி, போன்ல எடுக்கிற கடனுக்கு வட்டி, கரண்ட் பில் கொஞ்சம் லேட் ஆயினா அடுத்த மாசம் கட்டினா அதுக்கு ஒரு வட்டி. இது நம்மள தெரியாம நம்ம வட்டியில விழுந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எல்லார வீட்டிலையும் இந்த வட்டி தட்டுகிற அளவுக்கு என்ன செஞ்சிருக்குது, காலம் மாறி போயிருக்குது. இன்னைக்கு வட்டியை விளம்பரப்படுத்துற அளவுக்கு என்ன செஞ்சுட்டு சமூகம் மாறிட்டு. ஒரு காலம் வட்டி எடுக்கிறவன் ஊர்ல பெரிய வயிறோட அவன் வட்டிக்கு கொடுக்கிறவன் என்று அறியப்பட்டிருந்தான். இன்னைக்கு எல்லாரும் வட்டியை சர்வசாதாரணமாக சாப்பிடுறாங்க. இன்னைக்கு தண்ட மகளை கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு வெயில்ல நின்று மழையில நின்று தியாகம் பண்ணி ஒரு சொட்டு ஹராம் சேர்ந்துடாம உம்மாவும் வாப்பாவும் பொத்தி பொத்தி வளர்த்த பொம்பளை பிள்ளைய இன்னைக்கு பேங்க்ல வேலை செய்யற வட்டியோடு தொடர்புள்ள மாப்பிள்ளைக்கு தள்ளி கொடுத்துருக்குது. அவன் இன்றைக்கு அவன் உடம்பு, அவன் உண்ற உணவு, அவன் உடுக்குற உடுப்பு வட்டியோடு கண்ணுக்கு முன்னால விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவன் இன்றைக்கு மாப்பிள்ளை சமூகத்துல.
அவன் இன்றைக்கு பள்ளியில தலைவர், அவர் இன்றைக்கு ஒரு 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 பெரிய நல்ல நிறுவனத்துல இஸ்லாமிய சமூகத்துல ஒரு ஆளா மாறி போயிருக்கிறாரு. அல்லாஹு அக்பர். என்னன்னு சொல்ல இந்த சமூகத்தை? இன்னைக்கு வட்டி எப்படி தெரியுமா? ஒவ்வொரு ஆட்களும் விளம்பரப்படுத்துறோம். இன்னைக்கு டிசம்பர் சீசன் வந்துட்டுமெண்டா பேங்க்ல பிஓசி அல்லது பீப்புள்ஸ் பேங்க் அல்லது ஏதாவது ஒரு பேங்குடைய பேர்ல டிஷர்ட் கொடுக்குறான், குடை கொடுக்குறான், தயாரி கொடுக்குறான், கொடையை பிடிச்சிட்டு போறோம். வட்டி பேங்கு விளம்பரப்படுத்துறோம். ஊர்ல நம்மளை வச்சு கொடையை பிடிக்கிற நேரம் நம்ம பேங்க வட்டி கடைய விளம்பரம் செய்கிறோம். நிறைய பேர் உடுக்குற உடுப்ப பாருங்க, அவருக்கு லீசிங் கம்பெனியில் அவர் வேலை, வட்டி கடையில வேலை. அந்த வட்டி கடையில வேலை செய்யற போது அவர் உடுக்குற உடுப்புல அந்த பேங்கட பேரு போட்டிருக்கும். அந்த டிஷர்ட்டை தான் உடுத்துட்டு பள்ளிக்கு வாராங்க, அதை உடுத்துட்டு தான் ஜனாசா வீட்டுக்கு வாராங்க, அதை உடுத்துக்கிட்டு தான் மைய வீட்டுக்கு போறாரு, அதை உடுத்துக்கிட்டு தான் ஜனாசாவை தூக்குறாரு. சுபஹானல்லாஹ். எப்படி இந்த சமூகம் அங்கீகரிக்க முடியும்? சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு பெரிய பொசிஷன்ல பெரிய தலைவர்களாக, பள்ளிவாசலின் நிர்வாகிகளாக, சமூக அக்கறை கொண்டவர்களாக இந்த வட்டியோடு உள்ளவர்கள் சர்வசாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் டிஷர்ட் போடுறவங்களை காணலையா? நீங்க லீசிங் கம்பெனி டிஷர்ட் போடுறவங்களை காணலையா? ஒவ்வொரு வட்டி கடையும் பேங்குடைய டிஷர்ட் போடுறவங்களை காணலையா? குடைய தூக்கி கொண்டு வாரவங்களை காணலையா? என்ன நடக்குது? நீங்க விளம்பரப்படுத்துகிறீர்கள், அவங்களுக்கு மார்க்கெட்டிங் செஞ்சு கொடுக்குறீங்க. வட்டி கடையை நீங்க விளம்பரப்படுத்தி அவங்களுக்கு லாபம் தேடி கொடுக்கிறீர்கள். அப்படிப்பட்ட மாப்பிள்ளமாறு, அப்படிப்பட்ட வியாபாரிகள், அப்படிப்பட்ட விளம்பரதாரிகள் இன்னைக்கு சமூகத்தில் சர்வசாதாரணமாக வாழ்றாங்க. அதை பார்த்து யாருமே பாவம் என்று பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு இடத்துக்கு இன்றைக்கு சர்வசாதாரணமாக சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கு. யோசிக்கணுமே, மனைவி யோசிக்குமே, நீ தார சாப்பாடு ஹராண்டா வாப்பா, அதை திண்டா நாளைக்கு நரகண்டா வாப்பா, எனக்கு வேணாம், ஒன்று இந்த தொழிலை விடு அல்லது என்ன விடு. மனசு வருகுது இல்லையே? வராது, மனசு வருகுது இல்ல. என்ன கஷ்டப்பட்டுனாலும் உலகத்துல வாழ்ந்துட்டு செத்துடுவோம், மௌத்துக்கு பின்னால உள்ளதை பார்த்துக்குவோம். உலகம்தான் நமக்கு முக்கியமாக இருக்கிறதே தவிர மறுமையுடைய பயம் எதுவும் மனசுல இல்லாத ஒரு அளவுக்கு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 276வது வசனம், யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹு தஆலா வட்டியை அழிப்பான், வயுர்பி ஸதகாத், அல்லாஹு தஆலா தர்மத்தை வளர்ப்பான். நம்மட சமூகத்தில் வட்டிக்கு கொடுக்கிறதும் வட்டிக்கு எடுக்கிறதும் இன்றைக்கு அது ஒரு புதிய கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒரு பெருமையான காரியமாக இருக்குது. தர்மம் கொடுக்கிறதும் பள்ளிவாசல்களுக்கு ஹெல்ப் பண்றதும் அது இன்றைக்கு சிறுமப்பட்ட ஒரு அமலாக இன்றைய சமூகத்தில் மாறி போயிருக்கிறது. வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அஸீம், அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட பாவிகளை அல்லாஹு தஆலா நேசிப்பது இல்லை. வட்டி கடையில வேலை செய்யற உங்களோட மாப்பிள்ளை அல்லாஹ் நேசிக்கிற இல்ல, வட்டி கடையில வேலை செய்கிற உங்களோட மனைவியை அல்லாஹ் நேசிக்கிற இல்ல, இந்த வட்டி விளம்பரப்படுத்தி கொண்டு திரிகிறவர்களை அல்லாஹ் நேசிப்பது இல்லை. எப்படி தோழர்களை அப்படியான ஆக்களோட பார்த்து பேசுறதும் கதைக்கிறதும் சிரிக்கிறதும் எப்படி, என்ன ஒரு மனநிலைமை? எப்படி அந்த டிஷர்ட்டை போட்டுட்டு வாரானுங்களே இந்த ஆக்கள்? அட கொஞ்சம் கூட வட்டியோடு திரிகிறோம் என்ற உணர்வுமா உங்களோட உள்ளத்துல செத்து போயிட்டு அதை போட்டுட்டு பெருமையா வந்துட்டு சமூகத்துல நின்றுட்டு பள்ளிவாசல்ல நின்றுட்டு சஃப்ல நின்றுட்டு தொழுகிறவங்க அல்லாஹ் அக்பர் உள்ளத்துல ஒரு சர்வ சாதாரணமா தாக்கம் கிடையாத அளவுக்கு இந்த பாவம் இன்றைக்கு சமூகத்துல மாறி போயிருக்கிறது. ஃபஇல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வரசூலிஹி, இப்படி ஒரு வசனத்தை இந்த பாவத்தை தவிர வேற எந்த பாவத்துக்கும் அல்லாஹ் தஆலா யூஸ் பண்ணவில்லை தோழர்களே. சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 279வது வசனம், ஃபஇல்லம் தஃஅலு அந்த வட்டியில இருந்து நீங்க தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால் அல்லாஹுவோடும் அல்லாஹுடைய தூதரோடும் போர் பிரகடனத்துக்கு தயாராகுங்கள். சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல 3258வது செய்தி,
லஅன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கில ரிபா, வட்டியை தின்றவன அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தாங்க. வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதைஹி, அந்த வட்டியை சுமக்கிறவன அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தாங்க. அதை எழுதுறவன அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தாங்க. அதற்கு சாட்சி சொல்றவன அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். அல்லாஹ் அக்பர். இவ்வளவு பாவமும் இன்றைக்கு சமூகத்துல சர்வ சாதாரணமாக நடக்குது. அதை பார்த்தும் பார்க்காமலும் இன்றைக்கு சமூகம் பாராமுகமாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு சமூகத்துல காணப்படுகின்ற இன்னும் ஒரு பாவமாக பார்க்கப்படாத ஒரு பாவம் தான், நாங்கள்லாம் எப்பையும் பயத்தோடு வாழ வேண்டிய தேவை இருக்குது. ஏண்டா நபிமார்கள் பாவத்தில இருந்து பாதுகாக்கப்பட்டவங்க, அவங்க மௌசூமிகள், பாவத்தில இருந்து பாதுகாக்கப்பட்டவங்க. நான் இன்றைக்கு கூட சொன்னேன், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சின்ன காலத்தில இருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். ரசூலுல்லாஹ்வை சின்ன காலத்தில இருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். அவருக்கு அல்லாஹ் தஆலா எழுத்தாற்றலை கொடுக்காவிட்டாலும் மார்க்கத்தின் உயர்ந்த நல்ல பண்பாடுகளை அல்லாஹ் ஊட்டி 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 அல்லாஹ் தஆலா வளர்த்தான். முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி அரிஃபு ஹஜரன், எனக்கு ஒரு கல்லை தெரியும், மக்காவில் எனக்கு ஒரு கல்லை தெரியும். அந்த கல்லு நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற போதும், கல்லை கடந்து நான் போகிற போதும் அந்த கல் என்னை பார்த்து சலாம் சொல்லும். இப்பையும் எனக்கு அந்த கல் மக்காவில் எங்கே இருக்கிறது என்பதை நான் அறிவேன். நாங்கள் ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது, நான் மக்காவிலே ஒரு கல் இருக்கிறது, அந்த கல்லை கடந்து நான் போற போது அந்த கல் என்னை பார்த்து சலாம் சொல்லும். என்னை பார்த்து, நான் சின்ன பருவ நபியா வரல, நுபுவத்து கிடைக்கல, அப்படிப்பட்ட நேரத்தில் கல் என்னை பார்த்து சலாம் சொல்லும். இப்பையும் எனக்கு தெரியும் அந்த கல் எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கிறார். நமக்கு தெரியுமே, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருந்து கொண்டு அல்லாஹ்வை பத்தி ரசூலை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு பெண், அன்சாரியை சேர்ந்த ஒரு பெண் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்தி நஜ்ஜாரன், எனக்கிட்ட நல்ல படுபாஸ் ஒன்று இருக்கிறார், ஓடாவி ஒன்று இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க விரும்பினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மிம்பர் ஒன்று அடிச்சு தரட்டுமா? இந்த ஈத்தம் குத்தியை எடுத்துவிட்டு மிம்பரில் நின்று நீங்கள் இறைவனை பத்தி பேசலாமே. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க விரும்பினா தாங்க. அடுத்த ஜும்மாவுக்கு இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவதாக ஒரு பெண் மிம்பர் அடிச்சு பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு முதலாவது மிம்பர் அடிச்சு கொடுத்தது உங்களை சேர்ந்த ஒரு பெண் மிம்பர் அடிச்சு பள்ளிக்கு கொடுக்கிறார். அடுத்த ஜும்மாவுல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல ஏறி நின்று அல்லாஹ்வை பத்தி, ரசூலை பத்தி, வேதத்தை பத்தி, வஹியை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்து பயான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நின்று பேசிக் கொண்டிருக்கிற போது பக்கத்துல வளமையாக நின்ற ஈச்சங்குத்திய ரசூலுல்லாஹ் ஒதுக்கி வச்சுட்டு புதுசா அடிக்கப்பட்ட மிம்பர்ல இருந்து கொண்டுதான் ரசூல் என்ன செய்யறாங்க, பயான் பண்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இறந்து போன, செத்து போன மரக்கட்ட, நம்மட பார்வையில மரக்கட்ட அழ ஆரம்பிக்குது, சினுங்க ஆரம்பிக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சினுங்கிற சத்தத்தை கேட்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உடனே மிம்பரில் இருந்து இறங்கி, ஒரு குழந்தை பிள்ளை அழுதா அந்த பிள்ளைய தடாவி அந்த பிள்ளைக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவோமோ அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருந்து இறங்கி அந்த ஈச்சங்குத்தியடிய வந்து குந்திருந்து ரசூலுல்லாஹ் அதை தடாவி அழவே நாம் ஆறுதல் சொல்லி ஒரு குழந்தை பிள்ளையை சமாளிப்பதை போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈச்சங்குத்தியை சமாளித்த வரலாறு புகாரியில பதிவு செய்யப்பட்ட வரலாறு. அல்லாஹ் தஆலா சில அற்புதங்களை கொடுத்து ரசூலுல்லாஹ்வை அந்த காலங்களில் ஏற்ற மாதிரி பாதுகாத்து அல்லாஹ் தஆலா வளர்த்தெடுத்தான். சில அற்புதங்களை கொடுத்தான். அதனால சஹாபாக்கள் உசுர கொடுக்கவும் தயாராகினாங்க, பாவத்தில இருந்து தூரமாகவும் அவங்க ரெடி ஆகினாங்க. இன்றைக்கு நம்மட நிலைமை. அதனாலதான் சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட போய் பாவத்தை பத்தியே கேட்பாங்க. ஏன் கேட்கிறீங்க பாவத்தை பத்தி? இல்ல, அந்த பாவத்துல நாங்க விழுந்துடாம இருப்பதற்காக வேண்டி அந்த பாவத்தை பத்தி கேட்கிறோம் என்றுவாங்க. இன்றைக்கு நம்ம பாவத்தை பத்தியே ஆய்வு செய்கிறோம், பாவத்தை பத்தியே பார்க்கிறோம், பாவத்தை பத்தியே தேடுறோம்.
வாட்ஸ்அப்ல எடுத்தா பாவம், யூடியூப்ல பாவம், பேஸ்புக்ல பாவம். எங்கெல்லாம் பாவம் இருக்குதோ அங்கெல்லாம் பாவத்தை தேடி போறோம். பாவத்துக்காக வேண்டி பயணிக்கிறோம். பாவத்தை தேடி ரசிச்சு ருசிப்பதற்காக குடும்பத்தோடு பயணங்கள் போகிறோம். இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அன்றைக்கு சமூகம் பாவத்தை தேடிச்சு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு. இன்றைக்கு சமூகம் பாவத்தை தேடுது. அந்த பாவத்துல போய் தானும் தொலைஞ்சு தந்த குடும்பத்தையும் தொலைப்பதற்காக இன்றைக்கு சமூகம் எத்தனைத்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இன்ன ஷைத்தான யஜ்ரி மஜ்ரத்தம், இந்த ஷைத்தான் இந்த ரத்தம் ஓடுகின்ற நாள நரம்புகளில் எல்லாம் ஷைத்தான் ஓடுறாங்க. நாங்களே ரசூலுல்லாஹ்க்கு அந்த பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு நமக்கு தாங்க அந்த பிரச்சனை. நம்மட உணர்விலையும் நம்மட சிந்தனையிலையும் நம்மட ரத்தத்திலையும் தான் ஷைத்தான் ஓடுறான். ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க. ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் பாதுகாத்துட்டான். ரசூலுல்லாஹ் சின்ன பருவத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ரசூலுல்லாஹ் வேறொரு தாய்கிட்ட தானே பால் குடிச்சாங்க. வேறொரு தாய்கிட்ட தான் பால் குடிச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி போய் பால் குடிக்கிறாங்க. பால் சின்ன பருவத்திலேயே உம்மாட மடியில பால் குடிக்கல ரசூலுல்லாஹ். வேறொரு இடத்துல போய் ரசூலுல்லாஹ் பால் குடிச்சாங்க. அந்த பால் குடிக்கிற அந்த காலத்துல சின்ன பிள்ளைதானே, அப்ப அங்க விளையாடி கொண்டிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப விளையாடி கொண்டிருக்கிற போது ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து சில பிள்ளைகளும் விளையாடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தந்த பால் குடிக்கிற உம்மா கிட்ட ஓடுறாங்க. மா பால் குடி தாய்மார்களே, பாருங்க முஹம்மது கொல்லப்பட்டுட்டாரு, முஹம்மது கொண்டுட்டாங்க அப்படின்னு பிள்ளைகள் கத்திக்கிட்டு ஓடுறாங்க. எல்லாரும் வாராங்க, ரசூலுல்லாஹ்வை தேடி வாராங்க. சின்ன பருவத்தில் எல்லாரும் தேடி வார போதும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய கலர் மாறி முகம் மாறி சின்ன பருவத்திலேயே ரசூலுல்லாஹ் வாராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு ஓரப்புறமா கூட்டு போனாங்க. நெஞ்ச பிளந்தாங்க. நீங்க நினைக்காதங்க நெஞ்ச பிளந்தன்னு சொல்லி சும்மா இன்றைக்கு அடையாளம் இல்லாம மருத்துவம் செய்யற மாதிரி அல்ல. எப்படி ஓப்பன் சர்ஜரி, ஹார்ட் ஓப்பன் சர்ஜரி செய்தால் தச்ச அடையாளங்கள் இருக்குமோ அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சு கிழிக்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய அப்படியே நெஞ்ச கிழிச்சாரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நெஞ்ச கிழிச்சு ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் வெளியில எடுக்கப்பட்டுச்சு. எடுத்து தங்க தட்டுல வச்சு ஜம்சம் தண்ணியால கழுகப்பட்டுச்சு. அந்த உள்ளத்தை வெளியில எடுத்து ஹல்லு ஷைத்தான், இந்த ஷைத்தான் உள்ளத்துல தீன்ற இடம் இருக்கு, அந்த இடத்தை அப்படியே கட் பண்ணி வெட்டி அதை வீசி ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டுச்சு, ஹல்லு ஷைத்தான், இது ஷைத்தான் தீன்ற இடம் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டு அந்த ஷைத்தான் தீன்ற இடத்தை கட் பண்ணி வீசி விட்டு உள்ளத்தை மீண்டும் ஜம்சம் தண்ணியால் கழுகி அப்படியே நெஞ்சுக்குள்ள வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நெஞ்சு தைக்கப்பட்டுச்சு. இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அனஸ் அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நெஞ்சறையை பார்த்தோம், ரசூலுல்லாஹுடைய நெஞ்சை பார்த்தோம். அந்த ரசூலுல்லாஹுடைய நெஞ்சில தைக்கப்பட்ட அடையாளம் அப்படியே இருந்துச்சு. தைக்கப்பட்ட மிகியத், தைக்கப்பட்ட அடையாளம் அப்படியே. எப்படி ஒரு மனுஷனுக்கு ஓப்பன் சர்ஜரி பண்ணி தச்ச அடையாளம் விளங்குமோ அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சில் தைத்த அடையாளங்களை நாங்கள் கண்டோம் என்றாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, நம்மட உடம்புல ஷைத்தான் தீன்றான், நம்மட சிந்தனையில ஷைத்தான் தீன்றான், நம்மட பிள்ளைகளை ஷைத்தான் தீன்றான், மனைவியை ஷைத்தான் தீன்றான், நம்மட வீட்டில் நிறைய இடங்கள்ல ஷைத்தான் உட்கார்ந்து இருக்கிறான், நம்மட சகல்ல ஷைத்தான் உட்கார்ந்து இருக்கிறான். எல்லா இடங்கள்லையும் ஷைத்தான் நம்மளை சீரழிப்பதற்காக திட்டம் போட்டு காத்து கொண்டிருக்கிறான்.
இன்றைக்கு நம்மட மனசில் பெரிய பெரிய பாவங்கள் கூட இன்றைக்கு பாவம் என்று பார்க்கப்படாத ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல இப்படி சொல்றான், இன்னமா யுரிது ஷைத்தானு அன் யூகிய பைனகுமுல் அதாவா வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைஸிர். நிச்சயமாக ஷைத்தான் சூதாட்டத்தாலும் இந்த மதுவாலும் எதை விரும்புகிறான் என்றால் உங்களுக்குள்ள விரோதத்தையும் குரோதத்தையும் உண்டாக்கவே ஷைத்தான் விரும்புகிறான் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நிறைய பாவங்கள் சர்வ சாதாரணமாக சமூகத்திட்டையும் சரி, வீட்டிலையும் சரி, அன்றாட ரோட்டிலையும் சரி பாவங்கள் நடக்கிறது. யாரும் பார்த்து அதை பாவம் என்று பார்க்காத ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சின்ன காலத்தில் புடியமார் சிகரெட் அடிக்க தோங்கிட்டானுகள், சாராயம் குடிக்க தோங்கிட்டானுகள், சின்ன காலத்திலே இன்றைக்கு விபச்சாரம் செய்ய தோண்டிட்டானுகள், சின்ன காலத்திலே இன்றைக்கு களவெடுக்க தோண்டிட்டானுகள். நம்ம எல்லாம் பார்த்த கள்ளர்கள் பெரிய கள்ளர்கள், குடிகாரர்கள் பெரிய குடிகாரர்கள், தாடி மீச வந்த பெரிய ஆக்கள் இன்றைக்கு தாடியும் இல்லை மீசையும் இல்லை குடிகாரன் என்று சொல்றாங்க. தாடியும் இல்லை மீசையும் இல்லை, இன்றைக்கு அவன் தான் பெரிய பாவி அப்படின்னு சொல்றாங்க. தாடியும் இல்லை மீசையும் இல்லை, இன்றைக்கு அவன் தான் பெரிய கள்ளனாக ஊர்ல இருக்கிறான். இன்றைக்கு அவ்வளவு பெரிய பாவங்கள் சமூகத்திட்ட சர்வ சாதாரணமாக மாறிப்போன ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, எந்த ஒரு காரியம் இல்லாவிட்டாலும் இந்த பாவம் என்ற காரியத்தை அதனுடைய பாரதூரத்தை நம்ம படித்து ஆக வேண்டும், நம்மளை மறுமையில் பாதுகாத்துக்கொள்ள. இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலம் உலகம் ரசூலுல்லாஹ்வுக்கு கம்மியாகத்தான் கிடைச்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு இந்த உலகம் மிக குறைவாகத்தான் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு இந்த உலகத்தை அல்லாஹ் நிரப்பமாக கொடுக்கல, குறைவாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை கொடுத்தான். ஒரு வரலாற்று செய்தியை பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ், இப்படியும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே அப்படின்னு புகாரியில் 3798வது செய்தி. அன்ன ரஜுலன் அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஒரு நேரம் இருக்கிற போது ஒரு மனிதர் வாரார். யாரு அப்படின்னு கேட்டால், நம்மட மனைவி கிட்ட நம்ம வீட்டிலிருந்து கால் பண்ணி சாப்பாடு இருக்குதான்னு லோரு கேட்டால் அறிவு இல்லையா, நேரத்தோட சொல்ல வேண்டியதானே, அரசை கூட வச்சு பண்ணுவார். ரசூலுல்லாஹ்ட வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் ஆள் அனுப்புறாரு. ஒரு மனைவி, 2 மனைவி, 3 மனைவியுடைய வீட்டுக்கு. எல்லா வீட்டில இருந்தும் வந்த பதில் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு வீட்டுக்கு நம்ம கால் பண்ணி கேட்டால், நீ கேஸ் இல்லாத பிரச்சனை, உடுப்பு இல்லாத பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வந்து விருந்தாளி மருந்தாளியாக போயிடுவார். நமக்கு மறந்துடும், விருந்தாளியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறத என்ன செஞ்சிடும், மறந்துடும். 3-4 வீட்டிலையும் பதில் வருகிறது, சாப்பாடு இல்லை. அப்போ தான் நம்மளை கொண்டாடி கை வருத்தம் வாரது, கால் வருத்தம் வாரது, தலைவலி வாரது. அல்லாஹ் அருள் செய்த நல்ல சாலிகான மனைவிமார்களை தவிர நல்லவங்க இருக்கிறாங்க. வருத்தத்தில் கூட வார விருந்தாளிகளை கவனித்து அதாலையாவது சொர்க்கத்துக்கு போகணும் என்று நன்மைகளை அதிகம் செஞ்சு பாவங்களில் இருந்து தூரமாகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் இருந்து வந்ததெல்லாம் இல்லல்மா, தண்ணியை தவிர வீட்டில் ஒன்றுமே இல்லை. சுப்ஹானல்லாஹ். நீங்கள் இப்போ அந்த காலத்துக்கு போங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சாப்பாடு இல்லாத, ஃப்ரிட்ஜ் இல்லாத, ஒரு சட்டி 2 சட்டியோடு விளக்குகள் பற்ற வைத்து கொண்டு, ஒரு உடுப்பு 2 உடுப்புகளோடு, ஒரு ஆட்டுக்கால 15 நாள் அவிச்சு வைத்து சாப்பிடுகிற அந்த ஒரு காலத்துக்கு போங்க. இப்போ இருக்கிற காலத்தில் இருக்காதுங்க. நீங்கள் இந்த ஹதீஸை படிக்கணும்னா அங்கே போங்க, அந்த சிந்தனையை எடுங்க. வீட்டில் இருந்து பதில் வருகிறது, ஒன்றுமே இல்லை. இல்லல்மா, தண்ணியை தவிர ஒன்றுமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் கேட்குறாங்க, ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், யார் அவரை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு. ஒரு நபித்தோழர் பாடம் எடுக்கிறார். சபையில் ரசூலுல்லாஹ் கேட்குற அளவுக்குண்டா ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு. என்கிட்ட வசதி இல்லை, யாராவது கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்டா நான் இன்றைக்கு அதை ஒரு பெரிய மனசுல ஒரு பாரத்தோட தான் உங்கள்கிட்ட கேட்பேன். நான் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யாரப்பா ஒரு விருந்தாளியை கூட்டிட்டு போய் கண்ணியப்படுத்த போறீங்க அப்படின்னு. அவரு கூட்டிட்டு போறாரு. அவரு கூட்டிட்டு போய் மனைவி கிட்ட கேட்குறாரு, சாப்பாடு எதுவும் இருக்குதான்னு கேட்குறாரு. சாப்பாடு ஏதாவது இருக்குதான்னு கேட்குறாரு. மனைவி சொல்றா, பிள்ளைக்குரிய சாப்பாட்டை தவிர வேற எதுவுமே இல்லை, ஆனால் இருந்தாலும் விருந்தாளியை கண்ணியப்படுத்தணும். மனைவி சொல்றா, பிள்ளைக்கு தான் சாப்பாடு இருக்கு,
ஆனா விருந்தாளியை கண்ணியப்படுத்தும். ஓ அப்படியா, ரைட். ரெண்டு பேரும் சேர்ந்து நன்மையான ஏன் சொல்றேன்னு பின்னால சொல்றேன். இப்ப கணவர் சொல்றாரு, சரி சரி நீங்க பானையை அடுப்புல வச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்கிற மாதிரி பாசாங்கு செய்யுங்க. அப்ப பிள்ளைகள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து காத்து பிள்ளைகள் அப்படியே தூங்கட்டும். வந்த விருந்தாளி வயிறு நிரம்ப சாப்பிடணுமே, அதனால சாப்பாட்டை வச்சு நீங்க அவர் சாப்பிட ஆரம்பிக்கிற நேரத்தில் விளக்க சரி செய்யற மாதிரி விளக்க அணைச்சி போடும், விளக்க அணைச்சிடுங்க, அவர் நல்லா வயிறு நிரம்ப சாப்பிடட்டும். அப்படி என்று ஹஸ்பண்டும் வைஃபும் மார்க்கத்தில் நன்மை செய்கிற விஷயத்தில் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு அன்று இரவு வந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துறாங்க. சுபஹானல்லாஹ். அவர் பட்டணியில், மனைவி பசியில், பிள்ளைகள் பசியில். காலையில் சுபஹு பள்ளிக்கு போகிறார். நம்மட ஆக்கள் தான் ஒரு நன்மை செஞ்சால் அன்றைக்கு சுபஹு இல்லை. கியாமுல்லையில் விடிய விடிய நின்று தொழுவார், சுபஹு ஆள் ஜமாத்தில் இல்லை. உம்ராக்கு போய் நல்லா உம்ராவை செஞ்சுட்டு வந்து சுபஹுக்கு ஹரத்தில் ஆள் இல்லை. நிறைய அல்லாஹ் அருள் செய்த இந்த உம்ராவுக்கு வழிகாட்டியாக போறவங்களுக்கு இந்த காபத்துல்லாவை கண்டு கண்டு அழுத்துட்டு அவர் மண்டையில் உள்ளதெல்லாம் பிஸ்னஸ் தான். ஊருக்கு போகக்குள்ள என்னத்தை கொண்டு போகலாம், என்னத்தை வாங்கலாம், கடைக்கு என்னத்தை சேர்க்கலாம், ஹரத்தை பற்றிய ஒரு கண்ணியம் அவர கல்புல கிடையாது. வந்தவங்க அந்தாரிக்கு காபத்துல, அந்தாரிக்கு பச்சலாயிட்டு, அந்தாரிக்கு ஓடுற இடம், இந்தாரிக்கு முத்தம் பெற இடம் காட்டியாச்சு, ஆக்களை விட்டாச்சு. வரக்குள்ள ஒவ்வொரு ஆக்கள்கிட்டையும் 2 கிலோவும் 3 கிலோவும் சாமான் சேர்க்கிற அடிப்படையில் தான் அவர் இருப்பார். அவங்க காலையில் பள்ளிக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் சுபஹானல்லாஹ் பள்ளிக்கு போன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழரை பார்த்து சொல்கிறாங்க, இன்று இரவு அல்லாஹ் உங்களை பார்த்து சிரித்தான் என்னாங்க. இன்று இரவு அல்லாஹ் நீங்க நடந்து கொண்ட அந்த காரியத்தை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரித்தான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஹஷ்ருடைய 9வது வசனம், வயுத்தூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தனக்கு தேவைகள் இருந்த போதும் அந்த தேவைகளை அவர்கள் பொருட்படுத்தாமல் மற்றவர்களுக்கு கொடுத்தார்களே என்று சொல்லுகிற அந்த வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்த அந்த வரலாற்று செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நம்ம பாவத்தில் இருந்து குடும்பமாக தூரமாகணுமாக இருந்தால் சின்ன சின்ன நன்மையான காரியங்களில் கணவன் மனைவியாக சேர்ந்து போட்டி போடும். ஏன்னா மாஷா அல்லாஹ் நிறைய பெண்கள் வந்திருக்கிறாங்க, நிறைய ஆண்கள் வந்திருக்கிறீங்க. நம்ம பாவத்தில் இருந்து தூரமாகணும் என்று நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்தால், நம்மளோட பிள்ளைகளை பாவத்தில் இருந்து பாதுகாக்கணும் என்று சொல்லி நீங்கள் 2 பேரும் முடிவெடுத்தால், நம்மளோட வீட்டு சூழலை பாவமான சூழத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால், ஒரு குடும்பத்துடைய 2 கண்கள் கணவனும் மனைவியும், 2 கண்கள் கணவனும் மனைவியும், இந்த 2 கண்ணும் வெளிச்சமான தூய்மையான துப்புரவான கண்ணாக நன்மையில் ஒன்று சேருமாக இருந்தால், பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகள், வீடுகள் நல்ல வீடு, பரக்கத் பொருந்த, பாவத்திலே இருந்து தூரமான ஒரு பண்பாடு இந்த சமூகத்திற்கு வரும். இன்றைக்கு நம்மட நிலைமை, மாப்பிள்ளை சுபகு தொழுதா மனைவிக்கு சுபகு கிடையாது, மனைவி தஹஜ்ஜத்து தொழுதா மாப்பிள்ளைக்கு தஹஜ்ஜத்து கிடையாது, மனைவி புளுந்து 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 அபாயாவும் தச்சு இஸ்காவும் கட்டி வேண்டிய அடிப்படையில் மார்க்கத்தோட வாழணும் என்று துடிச்சு எல்லா பயானுக்கும் வாரா, மாப்பிள்ளை பயானும் கிடையாது, தொழுகையும் கிடையாது, குர்ஆனும் கிடையாது, எழுப்பினா ஆத்திரப்படுறான். எவ்வளவுதான் பக்குவமாக பொண்டாட்டி இருந்தாலும் இருக்கிற நகையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு விரட்டி விரட்டி போய் எடுத்துக்கொண்டு பேங்கில் வைக்கிறான். அவவையும் பாவியாகி அவரும் பாவியாகி வீட்டுக்குள்ள பரக்கத்தில்லாமல் போகிற காரியம் 2 பேரும் சேர்ந்து தான் நம்ம செய்கிறோம். அப்படி ஒரு நிலைமை வீட்டுக்குள்ளே வந்தால் நல்ல நன்மை செய்யக்கூடிய கணவனும் மனைவியும் 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒன்றுமில்லாத காலத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு இவ்வளவு தந்தான். அதே அல்லாஹ் இன்னும் உசுரோட இருக்கிறான். நம்ம பேங்குக்கு போகக்கூடாது, அடகு வைக்கக்கூடாது, வட்டிக்கு போகக்கூடாது, இது நம்மளை அழிச்சிடும், நம்மளோட சந்ததிகளை நாசமாக்கிடும்,
இந்தாங்க நீங்க போய் வில்லுங்க, அல்லாஹ் தந்தா எனக்கு வாங்கித்தாங்க என்று சொல்ற நிலைமைக்கு மனைவி வரணும். நீங்க சாலியான மாப்பிள்ளையா இருந்தா, நீங்க குடிச்சுக்கிட்டு, நீங்க சிகரெட் அடிச்சுக்கிட்டு, நீங்க தொழாம ஓடுற வாகனமெல்லாம் லீசிங் போடுறதெல்லாம் வட்டி, எல்லா குப்பாடி பாவத்தையும் செஞ்சுட்டு அவகிட்ட போய் நகையை தாங்கன்னு கேட்டா தர மாட்டான். நம்மளும் நல்லவளாக இருந்து, நம்மளும் இபாதத் செய்கிற ஆளா இருந்து, நம்மளும் பாவத்தில் இருந்து தூரமாகி இருந்தால் நிச்சயமாக என்ன செய்யும், நமக்கு இந்த உலகத்தில் கணவன் மனைவியாக நல்ல காரியங்களில் ஈடுபடலாம் என்பதை அறிந்து தெரிந்து, பாவமாக பார்க்கப்படாத அலட்சியப்படுத்தப்படுகிற ஏராளமான பாவங்கள் சமூகத்திட்ட தலைவிரித்து ஆடுகிறது. அதில் கவனமாக இருந்து நன்மைகளை ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு செய்கின்ற நல்ல குடும்பமாக இந்த உலகத்தில் மாறி இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து நாளை மறுமையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளுக்கும் அன்புக்கும் சொந்தக்காரர்களாக மாறி மரணிப்பதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி